அவர் தன்னுடைய மகன் மூகா முத்துவை திரையுலகத்தில் அறிமுகப்படுத்தி பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், இப்படி பல படங்கள் நடித்த உடனே இது 2-3 படம் நடித்த உடனே பிள்ளையோ பிள்ளை மூகா முத்து மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மன்றத்திற்கு போட்டியாக அந்த மன்றத்தை உருவாக்குறார். அதை இந்த எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் மன்ற ரசிகர்கள் தான் அதை உணர்ந்து, ஆஹா தலைவருக்கு எதிராக இருந்தாலும் ஏதோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி, எல்லாம் தலைவர் மாதிரியாக ட்ரெஸ் போடுறது, தலைவர் மாதிரி அப்படிங்கிறதுனால தமிழகம் முழுக்க இருக்கிற எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் இதற்கு ஒரு முடிவு கட்டணும். தலைவரிடத்தில் இதை நம்ம கொண்டுட்டு போய் நமக்கு எம்ஜிஆர் மன்றங்களுக்கு தனி கொடி வைக்கணும். ஏன்னா அப்போ எப்படின்னா திமுகவில் கிளைக்கழக செயலாளர்கள் தான் அனுமதி கொடுக்கணும். துணை மன்றங்களை நீங்கள் அமைக்கணும்னு சொன்னால் வட்ட கிளைக்கழக செயலாளருடைய கையெழுத்து, அந்த ஒப்புதல் இருந்தால்தான் அது பதிவானதாக அங்கீகரிக்கப்படும். அப்போ எம்ஜிஆர் மன்றங்களுக்குங்கிற தனி கொடிகள்லாம் அப்போ கிடையாது. தனி கொடி கிடையாது. கொடி கிடையாது. திமுக கொடி தான். அந்த மாதிரி இருந்ததுனால இவங்க ஏன்னா இது துணை அமைப்புகளில் வரும். துணை அமைப்புகளில் வரும். ஓகே. அப்புறம்தான் ஒரு கட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம்னு சொல்லிட்டு அந்த அமைப்பை ஏற்படுத்தணும்.